இந்த அனுதின தியானத்துக்கான வசனம் ஏசாயா 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர் நெறிந்த நாளை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். இங்கே இதற்கு ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால், He is a God of true judgment. இல்லையென்றால் He is a just God. ஏனென்றால் இங்கே வசனம் சொல்லுகிறது, நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார். இந்த நாணல் அது வளைந்து 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 காற்றினாலே அலைக்கழிக்கப்பட்டு அது பலவீனப்படும்படியான சூழ்நிலைக்குள்ளாய் வந்தாலும் அந்த பலவீனப்பட்டிருக்கும்படியான அந்த நாணலை அவர் உடைத்து போட மாட்டார். அவ்வண்ணமாகவே தான் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறார். பலவீன காற்றுகளினாலே அலைக்கழிக்கப்பட்டும் நாம் இங்கும் அங்குமாக அலைந்து சோர்ந்து போன வேளையிலே தேவன் நம்மை மீண்டுமாக அவர் உயிர்ப்பித்து நம்மை ஆற்றி தேற்றி அவர் உயிர்ப்பித்து நிமிர்ந்து நிற்க செய்கிறார். அவ்வண்ணமாகவே இங்கே பார்க்கும்போது மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். எண்ணெய் குறைந்து விட்டது, ஆவியிலே நாம் குறைவுபட்டவர்களாய் மங்கி எரிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நமக்கு இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல நியாயம் செய்யும்படியாக உங்களுக்கு இருக்கும்படியான குறைந்த அந்த அளவு பலத்தையும், எரியுமோ விளக்கு எரியாதோ, ஒளிவிடுமனோ ஒளிவிட மாட்டேனோ என்று இல்லாதபடிக்கு எரிந்து கொண்டிருக்கும்படியான சூழ்நிலையின் வாழ்க்கையிலே அவர் இந்த இடத்திலே ஆவியானவரை ஊற்றி உண்மையை நிலைநிற்க செய்கிற நியாயமுள்ள உண்மையுள்ள தேவனாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் நீதியை சரிகட்டி அங்கே நியாயத்தை உண்மையை வெளிப்படுத்தி, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, அவர் என்னை கண்ணின் மேல் தூக்கி நிறுத்துகிறவர், என்னுடைய கால்களை மீண்டுமாக மான்கால்கள் போல மாற்றுவார் என்று விசுவாசத்தோடு கூட நாம் நன்றி சொல்லி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.